மரகதம், கண்மணி. ஐயோ கண்மணி, அத்தை, உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறா பாருங்க. போய் என்னன்னு கேளுங்க. ஆமா அவள. கண்மணி, என்னத்த? நீ என்ன கோத்து விட பாக்குறியா? ஐயோ, நான் போய் கேப்பேன். அந்த சாமி என்ன போட்டு புரட்டி எடுக்கும். அத நீ பாக்கணும்னு நினைக்கிற. ஐயோ அத்தை, சாட்டை ஏதோ ரூம்ல வச்சிருக்கோமே. இத பாரு, சாட்டையில அடிச்சா கூட நான் உயிரோட இருப்பேன். ஆனா அவ கையால அடிச்சா நான் செத்தே போயிடுவேன். நீ வா, என்னன்னு போய் கேப்போம். ஐயோ, நான் வரமாட்டேன் அத்தை. இங்க பாரு, பொண்ணையும் தான் கூப்பிட்டா, வரலனா வந்து அடிப்பா. ஆமால அத்தை. வரீங்களா இல்லையா? என்ன ராசாத்தி, கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களே இல்ல அத்த. சரி ராசாத்தி. அங்க இருக்கிறவங்களுக்கு காது கேக்குது, இங்க இருக்கிறவங்களுக்கு காது கேட்கல. கண்மணி, வாங்க. வந்துட்டோம். சீக்கிரம் வாங்க. வா கண்மணி, இல்லன்னா அடிப்பா. நம்ம வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் பூஜை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அப்போ அதுக்கான வேலையை பார்க்காம ரூம்ல போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் 2 பேரும் ஒரே ரூம்ல. வீட்டை கிளீன் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும். இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு. நான் மங்கை கிட்ட சொல்லி செய்ய சொல்றேன். ஏன் மங்கை செய்யாம வேற யாரு இந்த வீட்ல இருக்கு? நீங்க 2 பேரும் எதுக்கு தண்டமா இருக்கீங்க? நாங்களா? என்ன நாங்களா? நீங்களும் பொம்பளைங்க. வீட்டு வேலை செய்யாம சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கலான்னு பாக்குறீங்களா? ஒழுங்கா போய் செய்யுங்க. செய்ய முடியுமா முடியாதா? முடியாதுன்னு நாங்க எப்ப சொன்னோம்? எங்களால ஏன் செய்ய முடியாது? நல்லா செய்ய முடியுமே. நம்ம வீட்டு வேலைய நாம செய்யாம வேற யாரு செய்ய போறா? இல்ல கண்மணி? ஆமா அத்தை. ராசாத்தி, நீ இங்க ஊஞ்சல் ஆடிக்கிட்டே இரு, நாங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறோம். போங்க. வா. வா கண்மணி, போய் வேலையை பாப்போம். பெரியத்த, நம்ம வீட்டு வேலையை நாம தான் செய்யணும்னு செய்யாம நான் சொன்ன உடனே செய்யறீங்களே, அதுக்கு காரணம் என் மேல உள்ள பாசமா அத்தை? ஆமா. சரி. கண்மணி, இங்க வா. எவ்வளவு நேரம் இதையே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? அத்தை, பின்னாடி போய் மிச்சம் மீதி இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவுங்க. பாத்திரம்? கண்மணி, நீ போய் வாசல் எல்லாம் கழுவி விடு, துணி எல்லாம் துவைச்சு போடு. கண்மணி, ராசாத்தி தான் சொல்லிட்டால, போ போய் வேலையை பாரு. போ. என்ன அத்தை? போ கண்மணி. ராசாத்தி, பாவம் அத்தை, அவங்களால முடியல. பாவம் செஞ்சவங்களுக்கு பாவப்பட்ட மாதிரி நடந்தாதான் அவங்க செஞ்ச பாவம் அவங்கள விட்டு போகும். நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம்.
போ, போய் வேலையை பாரு. ஆம். சீக்கிரம் போங்க. நான் பூஜை ரூமை ரெடி பண்றேன். அத்தை, என்ன அத்தை இதெல்லாம்? கண்மணி, நமக்கு இப்ப வேற வழி இல்ல. வேலை செஞ்சுதான் ஆகணும். போ, போய் வேலையை பாரு. நான் போய் பாத்திரம் கழுவுறேன். இந்த பூஜை அறையே ரொம்ப மங்களகரமா இருக்கு. இது வரைக்கும் இந்த பூஜை ரூம் இவ்ளோ மங்களகரமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஏதோ ஒண்ணு, எல்லாத்தையும் தாண்டி ஒரு தெய்வ கடாட்சம் தெரியுது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த சாமியே உன் ரூபத்துல வந்த மாதிரியும், அதனாலதான் இந்த ரூம் இவ்ளோ அழகா இருக்கிற மாதிரியும் தோணுது. உண்மையாதான் ராசாத்தி, எதுக்கு இப்ப இப்படி சிரிக்கிற? ம்? எப்படி அந்த சாமியே வந்துச்சுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க? சும்மா ஒரு இதுல சொன்னேன். இல்ல, நீங்க சரியாதான் சொல்லிருக்கீங்க. ராசாத்தி, விளையாடாத. நீ என்ன சாமியா? நான் உண்மையதான் சொல்றேன் மணமங்கை. என்ன தீவிர யோசனையில இருக்கு போல? இது என் அப்பா எனக்கு ஆசையா வச்ச பேரு. அவர் மட்டும்தான் இந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவாரு. என் வீட்டுக்காரருக்கு கூட இந்த பேர் தெரியாது. வேற யாருக்குமே தெரியாது. என்னோட பேர்ல இதுவும் ஒரு பேரு தான். இப்போ நம்புறியா? நான் உன் மடியில படுத்துக்கட்டுமா? நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மங்கை. ஆனா இப்ப வர வர உன் மேல எனக்கு கோவம் அதிகமாகுது. ஏன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒழுங்கா நேரத்துக்கு வர மாட்டேங்கிற, முழு மனசோட எதையுமே செய்ய மாட்டேங்கிற, எப்படா போலாங்கிற மாதிரி ஒரு அவசரத்திலேயே வேண்டாம் வெறுப்பா நடந்துக்கிற. எதையும் முழு ஈடுபாட்டோட செய்யணும் மங்கை. அதான் எனக்கு புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ முன்ன மாதிரி என் ஆலயத்துக்கு சரியா வர்றதே இல்ல. அப்படியே வந்தாலும் நான் உன் முகத்தை பாக்குறதுக்குள்ள நீ காணாம போயிடுற. உன் மருமக மேல வச்சிருக்கிற பாசம் கூட இப்ப என் மேல வைக்கிறது இல்ல. என்ன நீ சுத்தமா கண்டுக்கிறது கூட இல்ல. இல்ல தாய், இங்க நிறைய மாற்றம் இருக்கு. அப்ப வீடு முழுக்க மங்கை பேரு ஒலிச்ச காலம் போய் இப்ப ராசாத்தி பேரு ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுல இருந்து அவளை நான் வெளியே கொண்டு வர்றதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. இதுல நான் உங்களை பார்க்கவும் உங்ககிட்ட புலம்பவும் எனக்கு நேரமே இல்லை. ஆனா நான் இனிமே இதை மாத்திக்க பாக்குறேன். இனி நான் உங்களை அடிக்கடி வந்து பாக்குறேன். பார்க்கலாம். எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. தூங்கட்டுமா? தூங்குங்க. சாப்பிட என்ன இருக்கு? சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், சாதம் எல்லாமே இருக்கு. இப்பவே கொண்டு வரேன். அத்தை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம். பின்ன பசிக்குதுன்னு சொன்ன? பசிக்குதுதான். ஆனா நீங்க வச்ச சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேற வேணும். வேற என்ன வேணும்? கிட்ட வாங்க.
சரிம்மா, உடனே கொண்டு வரேன். சாப்பிடு. சாப்பிடணுமா? ம். அப்ப போய் எலுமிச்சம் எடுத்துட்டு வாங்க. எலுமிச்சமா? ஆமா, எலுமிச்சம் பழம். ம், சரி, எடுத்துட்டு வரேன். ஒவ்வொன்றும் நம்மள பயமுறுத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்காளே. உண்மையாவே சாமி இருக்கா இல்ல நடிக்கிறாளா? ஏய் ராசாத்தி, என்ன இது புது பழக்கம்? எலுமிச்சை பழம்லாம் தின்னுட்டு இருக்க? இந்த வீட்ல எல்லாரும் புதுசு புதுசா பண்ணும்போது நான் புதுசா பண்ணக்கூடாதா? அது மட்டும் இல்லாம நான் என்ன சாப்பிட்டா உனக்கு என்ன? இவ உண்மையாவே நடிக்க தான் செய்றா போல. இல்லையே. அப்போ சாமி தான் இவ. அதான் என்ன மன்னிச்சிராத்தா, உன்னை தெரியாம சோதனை பண்ணிட்ட. என்ன கண்மணி, ஆ, எனக்கே சோதனையா? இல்ல. இருக்கட்டும், இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கும். என்ன கண்மணி, அத்தை, சாமி இல்லைன்னு சொன்ன, இப்ப நீ நம்புறியா? ஆமா அத்தை, அவ மேல அம்மன் தான் இருக்கு. வா, கொதிக்கிற தண்ணிக்குள்ள இவ்ளோ சாதாரணமா கை விடுறா. கண்டிப்பா அவ சாமி தான் அத்தை. ம், நல்ல வேளை உன்னை ஒண்ணும் பண்ணாம விட்டுச்சே. அது வரைக்கும் சந்தோஷம். அத்தை, இப்போ என்னத்த பண்ணலாம்? கண்மணி, பேய் பிசாசுன்னா ஏதாவது பேய் ஓட்டிய வச்சு விரட்டிடலாம். இது சாமியாச்சே, என்ன செய்யறதுன்னே தெரியல. இரு கண்மணி, யோசிப்போம். பொறுமையா நிதானமா தான் செய்யணும். அத்தை, ம், என்னத்த யோசிக்கிறீங்க? இல்ல கண்மணி, அந்த பூஜை நடக்கும்போது மங்கை கிட்ட ராசாத்தி என்ன சொல்லிருப்பா? இல்லனா மங்கை ராசாத்தி கிட்ட என்ன சொல்லிருப்பா? அத்தை, இப்ப எதுக்கத்த இந்த ஆராய்ச்சி? அவங்க என்ன இந்த உலகத்தை நினைச்சா கவலைப்பட்டு இருக்க போறாங்க? இந்த வீட்ல என்ன நடக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னமோ நாம ஏதோ தப்பானவங்க மாதிரி நம்மள எப்படி திருத்தலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா கண்மணி, நாம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு 2-3 தடவை ராசாத்திய திட்டி இருப்பேன். அப்புறம் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு திட்டம் போட்டிருப்போம். அதுவும் எதுக்கு? இந்த வீட்டோட நல்லதுக்கு தானே. ஆமா அத்தை, இது தெரியாம அந்த ராசாத்தி சாமி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா போல. அதான் இப்ப அந்த சாமி
அவ உருவத்திலேயே வந்து நம்மள புரட்டி எடுக்குது. ஆமா கண்மணி. டேய் இனியா, பெரியமா, நீ இந்த வீட்ல தான் இருக்கியா இல்ல வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கியா? ஏன் பெரியமா அப்படி கேக்குறீங்க? பின்ன என்ன இனியா, இந்த வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ கொஞ்சமாவது கவனிக்கிறியா? உன் பொண்டாட்டிய பாத்தியா? பார்த்தேன் பெரியமா, மேல ஏதோ சாமி மாதிரி நின்னு போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அவ கோயிலுக்கு போய் போய் மூளை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ மனசுல திடீர்னு சாமி வந்த மாதிரி ஏதோ நினைப்பு பெரியமா. வர ஓவரா பண்ணிட்டு இருக்கா அவ. ஒரு நாள் வெளுத்து கட்ட போறோம் பாருங்க. டேய் டேய், உண்மையாவே அவ உடம்புல சாமி தாண்டா இருக்கு. சாமியா? என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா இனியா, ராசாத்தி திடீர்னு ஆத்தாவா மாறி எங்களெல்லாம் அழக்கழிக்கிறா. வேலை செய்ய சொல்லி வெறுப்பேத்துறா. என்ன நீ இது? அவ ஏதோ சும்மா விளையாட்டு பண்ணிருப்பா நீ. இல்ல இனியா, என்னையே வேலை வாங்கினாடா. அதுவும் சும்மா இல்ல. மரகதம் இங்க வான்னு கூப்பிட்டு வீட்டத்தோட பாத்திரம் கழுவுன்னு என்ன பம்பரமா சுத்த விட்டுட்டாடா. பெரியமா, வர வர அவளுக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா? இருங்க, நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். டேய், அதெல்லாம் வேண்டாண்டா. இப்ப போனா உன்னையே அவ வெளுத்து வாங்கிடுவா. அந்த சாமியார கூட வெளின்னு வெளுத்து விட்டுட்டா தெரியுமா? சாமியாரா? எந்த சாமியாரு? அது ஒரு சாமியாரு. ஆனா இவ்ளோ பாசமா அன்பா பேசுறாரு, என்னவா இருக்கும்? ஹோ, இது ஏப்ரல் மாசம்ல, அதான் நம்மள ஏப்ரல் ஃபுல் பண்ண பாக்குறாரு. திரும்ப வந்து பூ இல்ல ஏப்ரல் ஃபூல்னு சொல்லுவாரு. எனக்கு தெரியும் என் மாமாவை பத்தி. மல்லிகை முல்லை கண்மணி பிள்ளை. ஏய் நில்லு. எதுக்குடா இப்ப என்னைய சுத்தி சுத்தி வர்ற? இல்ல, நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டியே. எல்லாம் வழக்கத்துக்கு மாறா இருக்கு. எதுவுமே சரியில்லையே. டேய், நான் உனக்கு அண்ணன்டா. அண்ணன் தானே, இருந்துட்டு போ. ஆமா, கையில என்ன? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் தூங்கு போ. போடா. அண்ணன் ஏதோ மறைக்கிறாரு. இந்த மாதிரி பாட்டு பாடி ஆடுற அளவுக்கு அப்படி என்ன இருக்கு அந்த கவர்ல? ஏதோ மல்லிகைன்னு பாட்டு பாடினாரு. ஒருவேளை பூவா இருக்குமோ? பூவா இருந்தா நமக்கு வேலை மிச்சம். கண்மணி, கண்மணி, கண்மணி. இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. என்னங்க? எங்க இருக்கா? கிச்சன்ல இருக்கேன். ஓ, அங்க இருக்கியா? இதோ வந்துட்டேன். அது என்னன்னு பாத்திர வேண்டியதான். நீ இங்கே இரு. கண்மணிக்கு அப்பதான் சர்ப்ரைஸா இருக்கும். அப்பதான் என் காதல் வலையில அவ விழுவா. என் கண்மணியோட வர்றேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இரு. கண்மணி அன்போடு குமரன் வாங்கி வந்த பூவே, உன்னை எண்ணி நினைக்கையில் கவிதை கொட்டுது. அதை உன்னிடம் சொல்ல நினைக்கையில் உன் பார்வை கொல்லுது. என் பார்வை இல்ல, என் கையே உங்களுக்கு கொல்லும். இப்ப ஏன் கண்மணி எரிஞ்சு விழுகிறா? நான் எவ்வளவு ரொமான்டிக்கா பேசுறேன். ரொமான்டிக்கா?
Yes, definitely. Then, how is my singing? அதோ இந்த பிஞ்சு போன நாறு மாதிரி இருக்கு. ஏன் கண்மணி? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீ தான் வேணும். அதெல்லாம் கிடைக்காது. வேற ஏதாவது கேளுங்க. நீ எதுவும் தரமாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா சாமி, உன்னோட கிஃப்டும் வேணாம், ஒன்னும் வேணாம். அப்படி சொல்லாத கண்மணி. பின்ன என்ன சொல்றது? எதையாவது வாங்கி கொடுத்து வாயை திறக்க முடியாத மாதிரி பண்ணா? ஏற்கனவே நான் அந்த அல்வா மேட்டர்ல பட்டதே போதும். அது வேற இது வேற கண்மணி. பா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சாமி, ஆளை விடுங்க. கண்மணி இங்க பாரு. வாசனை அடிக்குதே. ஐயோ கண்மணி, நான் எவ்வளவு ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ப்ளீஸ் கண்மணி, எனக்காக வாயேன். அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? என்னால வர வா முடியாது. கண்மணி. முடியாதுங்க. பூ. ப்ளீஸ். டேய் அண்ணா, ஆபத்துக்கு உதவுனடா. இருந்து போறீங்களா இல்லையா? கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி, நான் ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்மணி. ஷோ, படுத்தாதீங்க. இப்ப என்ன, நான் வரணும் அவ்வளவுதானே? ஆமா கண்மணி. சரி வாங்க, வந்து தொலைங்க. சரி வா 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 வா, சீக்கிரம் வா. ஓ. வா விடுங்க விடுங்க, வர. வா. பாரு, மாமா உனக்கு ஆசையா வாங்கிட்டு வந்த கிஃப்ட. என்னது? டேபிளா? டேபிளா? இங்க தானே வச்சிருந்தோம், எங்க போச்சு? கீழே எதுவும் போயிருச்சா? எழுந்துருங்க. கண்மணி கண்மணி ப்ளீஸ் கண்மணி. அப்புறம் அது பண்ணாம நாங்க எப்படி சாப்பிட முடியும்? ஆமால, அவ மறந்தாலும் இவரு சும்மா இருக்க மாட்டாரு போல இருக்கே. ச்சே. எனக்கு எதிரி வேற யாரும் இல்ல, என் புருஷன் தான். ராசாத்தி, இன்னைக்கு யாரு பூஜையில கலந்துக்கிற போறாங்க? நான் போறேன்ப்பா. வேண்டாம் வேண்டாம், முதல்ல பெரியவங்களுக்கு தான் முன்னுரிமை. அப்ப மங்கையா மரகதமா? அது எப்படிங்க? நீங்களும் பெரியவர் தானே, நீங்க போங்க. அதான் ஆம்பளைங்க கலந்துக்க கூடாதுன்னு சொன்னால. பெரியத்த, நீங்க தான் வரீங்க. உங்களுக்கு தானே என் மேல ரொம்ப பாசம். அப்பாடா, நாம இல்ல, மரகதத்துக்கு என்ன நடக்க போகுதோ. அத்தை போலாமா அத்தை? அது நான் மட்டும் தானா? நான் சாமி கும்பிட்டு தானே கூப்பிட்டேன், அதுக்கே ஏன் பயப்படுறீங்க? கண்மணிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ல, அவ இல்லாம நான் மட்டும் எப்படி போவேன்? என் இன்ப துன்பம் எல்லாத்துலயும் என் மருமகளுக்கும் பங்கு இருக்கு. இந்த மரகதம் எதுக்கு என்ன மாட்டி விடுறா? ஏதோ வெற்றி விழா கொண்டாடுற மாதிரி எல்லாத்துலயும் எனக்கும் பங்கு இருக்குங்கிறா. வா கண்மணி, போலாம். அத்தை, ராசாத்தி உங்களை மட்டும்தான் கூப்பிட்டா, நீங்க போங்க, நான் இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன். கண்மணி, நீயும் வா. ஒரு நாளைக்கு ஒருத்தர் தானே. கண்மணி, உனக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்ல. உனக்கு உன் கவலை, எனக்கு ஏன் கவலை. என்னை எதுக்கு போட்டு படுத்துறீங்க? போங்க நீ. இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம ஏதாச்சும் பேசணுங்கிறதுக்காகவே பேசுவா. எனக்கு IPL டிக்கெட் கொடுக்கறதுக்காகவா கூப்பிடுறா? அந்த அவஸ்தை எங்களுக்கு தானே தெரியும். யோசிக்காத கண்மணி, வா. அத்தை, வாங்க அத்தை. போ மரகதா, போ. அந்த
அந்த கதவை சாத்துங்க. ஏன் ராசாத்தி கதவை சாத்த சொல்ற? பூஜை பண்ணணும்ல, அந்த கதவை சாத்துங்க. அத்தை, என்னத்த இப்படி பண்ணிட்டீங்க? என்னையும் சேர்த்து இழுத்துட்டு வந்துட்டீங்க. விடு, நான் தான் இருக்கேன்ல. அத்தை, உன்னை நான் பாத்துக்கிறேன் கண்மணி. என்ன நம்பி நீ இரு. இனி நடக்க போற எல்லா நல்லது கெட்டதுலயும் நம்ம 2 பேருக்கும் சரி பங்கு இருக்கு. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்ல. நீங்க இருக்கீங்கங்கிற தைரியத்துல தான் நானும் இருக்கேன். என்ன நம்பிட்டல, நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் சாமி கும்பிடுங்க. அத்தை, கண்மணி, ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்காருங்க. இனி அவ இல்லாம வாழ மாட்டான். அந்த அளவுக்கு அவனை கொண்டு போக விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணி அவன் மனச கலக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணுமே. இது பண்ண ஒர்க் அவுட் ஆகுமா? இனிய மனசு மாறுவானா? கண்டிப்பா மாற வாய்ப்பு இருக்கு. அவனுக்குள்ள வந்த மாற்றம் அதுதான். அது இன்னும் அப்படியே அவன் மனசுக்குள்ள இருக்கும். அதை லைட்டா தட்டி எழுப்பி விட்டா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடுவான். இனியா, உன் லவ்வர் தீக்ஷி வாய்ஸ்ல பேசி உன் சந்தோஷத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாரு. இங்க யாரும் இல்ல, இதுதான் நமக்கு சேஃப். ஏய் ராசாத்தி, இதுல தாண்டி இருக்கு உனக்கு கஷ்ட காலம். எப்படி மாமாவோட ஆட்டம்? சூப்பரா இருக்கு மாமா. அது மாமா, என்ன ஒன்ஸ் மோர் போலாமா? ஒன்ஸ் மோரா? ஆமா மாமா, ஜாலியா இருக்குல்ல. ஒன்ஸ் மோர் போவோம். நீ வந்தா நீ நாடு இவ பண்ற எல்லாத்தையும் பார்த்தா சாமி பாட்டு காட்டுற மாதிரி தெரியலையே. இவ பாட்டு காடிக்கிட்டு இருக்கா. எல்லாம் வல்ல இறைவா, இவ கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. ரசாதி, நீ ஆடிக்கிட்டே இரு, மாமா போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எனக்கு ஜூஸ் வேண்டாம் மாமா. உனக்கு இல்ல, எனக்கு. அப்ப நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய், வேணாம் 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 வேணாம். இப்ப நீ நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்க, அப்படியே பிக்கப் பண்ணி போயிட்டே இரு.
மாமா ஓடி போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ? மாமா உங்களை என்னால பிக்கப் பண்ண முடியலையே மாமா. ஏய், நான் டான்ஸ சொன்னேன்டி. டான்ஸா? ஆமா. சரி மாமா. ஆ, ஆடு நீ ஆடு நல்லா ஆடு அப்பாடா, இவகிட்ட இருந்து தப்பிக்க நமக்கு டெய்லி 100 பிளான் வேணும் போல இருக்கே. இனி வரவே கூடாது. இனியா போனை மட்டும் எடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ம்? புது நம்பரா இருக்கு. இனியா எப்படி இருக்கீங்க? என்னெல்லாம் மறந்துட்டீங்க போல. நான் தீக்ஷி பேசுறேன். இனியா எப்படி இருக்க? என்னை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட நினைப்பே வரல. நீயும் உன் பொண்டாட்டியும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க. இவ்வளோ நாள்ல ஒரு தடவை கூடவா என்னை பத்தின நினைப்பு உனக்கு வரல? என்னால உன்னை விட்டு இருக்க முடியல இனியா. நீ என்கிட்ட கடைசியா என்ன சொன்ன தெரியுமா? என்னோட ஒய்ஃபை நான் டைவர்ஸ் பண்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலான்னு சொன்னேன். ஆனா இது வரைக்கும் அதுக்கான எந்த தகவலும் வரல. ஆனா நான் மட்டும் இங்க உன்னை பத்தி நினைச்சு ஒவ்வொரு நாளும் உன்னோட போனுக்காகவும் உனக்காகவும் காத்துட்டு இருக்கேன். என்ன இவன் எதுவுமே பேசாம இருக்கான்? ஒருவேளை ஃபீல் ஆகி வாயடிச்சு போயிருக்கானோ? இருக்கட்டும். இனியா, என்னால உன்னை பார்க்காம பேசாம இருக்க முடியல இனியா. எனக்கு நீ வேணும்டா. அதுவும் இப்பவே என்னை பார்க்க வரியா? ப்ளீஸ் இனியா. இல்ல நான் அங்க வரவா? என்ன இனியா, நான் ஃபோன் பண்ணது உனக்கு பிடிக்கலையா? எந்த பதிலும் பேச மாட்டேங்கிற?